சற்றுமுன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அதிகமாக பயன்படுத்தினால் ஏற்படும் ஆபத்து. உடலில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சையளிக்க நுண்ணுயிர் எதிர்ப்புகள் பயன்படுத்தப்படுகின்றனர். ஆனால் இவற்றை அதிகமாக பயன்படுத்துவது உடலில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சையளிக்க நுண்ணுயிர் எதிர்ப்புகள் பயன்படுத்தப்படுகின்றனர். ஆனால் இவற்றை அதிகமாக பயன்படுத்துவது உடல் நலத்துக்கு பல தீங்குகளை ஏற்படுத்தும். இது தொடர்பான விழிப்புணர்வு அனைவருக்கும் இருக்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் அவற்றை வெளியிலிருந்து சிகிச்சையளிக்க நுண்ணுயிர் எதிர்ப்புகள் தேவைப்படுகின்றன. பாக்டீரியா தொற்றுகளை நுண்ணுயிர் எதிர்ப்பிகளால் மட்டுமே குணப்படுத்த முடியும். நோய்க்கான சிகிச்சையின் போது மருந்துகளை சரியான அளவில், சரியான நேரத்தில் மற்றும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொண்டு பின்பற்றினால் மருந்துகள் முற்றிலும் பாதுகாப்பானவை. ஆனால் தாங்களாகவே மருந்துகள் அதிகமாக்குகின்றனர். உடல் நலம் தொடர்பான எந்த ஒரு நோய்க்கும் சிகிச்சையளிக்க மக்கள் தாங்களாகவே நுண்ணுயிர் எதிர்ப்புகளை எடுக்க தொடங்குகிறார்கள். இது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஆனால் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தையும் அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது சில சமயங்களில் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதோடு உடலில் பல நோய்களையும் உண்டாக்கும். அதை பற்றி தெரிந்து கொள்ளவும். நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் பணி உடலில் உள்ள பாக்டீரியாக்களை அகற்றுவது. பொருத்தமற்ற முறையில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை எடுத்துக்கொண்டால் அவை உடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களையும் அழித்துவிடும். சொந்தமான எந்த ஆன்டிபயோட்டிக் அல்லது எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. விழிப்புணர்வு. பல்வேறு வகையான நோய் தொற்றுகள் உள்ளன மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் பாக்டீரியா தொற்றுகளால் ஏற்படும் சிக்கல்களை மட்டுமே கலைக்கின்றனர். எனவே உடலில் தொற்று இருந்தால் அது எந்த தொற்று என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் பாக்டீரியா தொற்று பல்வேறு வகையான பாக்டீரியாக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே முதலில் பிரச்சனை என்ன என்பதை ஆய்வு செய்வது மிகவும் முக்கியம். பிரச்சனைக்காக தீர்வு என்ன என்பதை தெரிந்து மருந்துகளை பயன்படுத்துவது அவற்றின் பக்க விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.